ஹலோ, ரூம்க்கு கேட்டிருந்தேன்ல? ஆமாம், அந்த ரூமில் உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா? எல்லாம் ஓகே தானே? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? திவ்யா. உங்கள் பேர்? ஸ்ரீ. நீங்கள் இந்த காலேஜ்? பிஎஸ்ஜி. நீங்களும் பிஎஸ்ஜியா? ம், ஆமாம். எந்த டிபார்ட்மெண்ட்? பயோகெமிஸ்ட்ரி. நீங்கள்? நான் மைக்ரோபயாலஜி. சாப்பாடு இங்கே செய்வீங்களா இல்லை, வெளியே போய்க்கலாம். ம் ம். டெய்லி வெளியில் தான் போகுமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்க? சிட்ரால. கொஞ்சம் சீக்கிரமாக போகலாமா? ஏன், என்னாச்சு? சீக்கிரமா ஏ ஏ என்னாச்சு? ஹே, என்னடி ஆச்சு? ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க? அது ஒரு கனவு. கனவுக்கா இப்படி பதறிட்டு எழுந்த? சரி, அதெல்லாம் இல்லை. இங்கே பாரு, நம்ம காலேஜில் சைக்காலஜிஸ்ட் மேம் ஒருத்தவங்களை எனக்கு தெரியும். நீ நாளைக்கு போய் அவங்கள பாரு. நான் இன்றைக்கே அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசிடுறேன். ஓகேயா? ஸ்ரீ, சைக்காலஜிஸ்டா? சைக்காலஜிஸ்ட் என்ன, அது ஒன்றும் இல்லை. நீ கிளினிக்லாம் போய் பார்க்க வேணாம். காலேஜில் நேரில் போய் மீட் பண்ணு. நான் பேசுகிறேன். ஓகே? நீ எதுவும் டென்ஷன் ஆயிக்காத. ஓகே? ரிலாக்ஸ் ஆயிரு. ஹலோ. ஹலோ. மேம் பேர் என்ன சொன்ன? ஜோதி மேம். Hope you understood this particular concept. So remaining one, next concept in next class. Seri, okay? Thank you so much. மேம், திவ்யா சொன்னாங்க. ஓ, ஸ்ரீதானா நீங்கள்? ஆமாம், திவ்யா சொன்னாங்க. இந்த சேர் எடுத்து போட்டுக்கோங்க. திவ்யா சொன்னாங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? எனக்கு கொஞ்ச நாளாகவே ட்ரீம்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. யாரோ என்னை துரத்துற மாதிரியும், அண்ட் டேயில் என் கூட ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் நைட்லேயும் ட்ராவல் ஆகுற மாதிரி. ஓகே, இது அடிக்கடி வருதா உங்களுக்கு? ஆமாம் மேம். ஓ, ட்ரீம்ஸில் வருதா? இது ஒரு டே ரெசிடியூன்னு சொல்லுவாங்க சைக்கலாஜிக்கலி. அப்படின்னா மேம்? அப்படின்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் வர்றது தான். நம்ம ஒரு ஒர்க்கில் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தோம்னா அந்த ஒர்க் ரிலேட்டடான ஆளுங்க கூடலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ரீம்ஸ் வரும். ஆனால் இது உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருதுன்னா உங்களுக்கு பாஸ்டில் ஏதாச்சும் ட்ராமா அப்படி ஏதாச்சும் இருக்கா? அது பரவாயில்ல, சொல்லுங்கள். நீங்கள் சொன்னாதான் உங்கள் சுச்சுவேஷனுக்கு என்னாலையும் ஹெல்ப் ஏதாவது பண்ண முடியும். பாஸ்ட் 3 monthsக்கு முன்னாடி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஆனால் அது சோஷியல் மீடியாவில் தான். நாங்கள் மீட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி ஒரு இடத்துக்கு போனோம். ஆனால் அந்த இடத்துக்கு போனப்போ அவன் வரவே இல்லை. நான் போனது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அதையும் மீறி நான் போனேன். ஆனால் வரல. அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல மேம். ஓகே, புரியுது. அதுக்கப்புறம் அந்த பையனை பார்க்கவோ பேசவோ நீங்கள் ட்ரை பண்ணலையா? இல்லை, அவன் என்னை ஏமாற்றிட்டான்னு கோவத்தில் நான் பார்க்கவும் இல்லை, பேசணுன்னு கூட ட்ரை பண்ணல. அப்போது ட்ரீமில் உங்களை துரத்துகிற பர்சன் அந்த பர்சனாக கூட இருக்கலாம். எப்படி மேம்? ஏன்னா அந்த அன்னைக்கு நீங்கள் அவரை பார்க்கல, உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பையனும் உங்களை பார்க்க வரலன்ற ஏமாற்றம், இது எல்லாம் தான் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கு, பாதிச்சிருக்கு.
ஸோ அதுதான் இந்த ட்ரீமில் உங்களுக்கு திருப்பி திருப்பி வருது. அப்போ என்ன மேம் பண்ணுறது? என்னால் இதை விட்டு வெளியவே வர முடியாதா? வெளியே வர முடியுமா? எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபேஸ் பண்ணுங்கள். நின்று அந்த பர்சனை ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஓடுறீங்க ஸ்ரீ, அந்த பர்சனை விட்டு ஓடிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் கனவுல நின்று அவனை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்சனும் நிற்பாங்க. ஸோ இப்படி இதை வச்சு உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி வெளியே வந்துடலாம். இது பெரிய விஷயமே இல்லை. சரியா? ஓகே மேம், தேங்க்யூ. ஓகேம்மா, வேறு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. சரியா? ஸ்ரீ, நீங்கள் அந்த பர்சனை பார்த்து ஓடுங்க ஸ்ரீ. நில்லுங்க ஸ்ரீ. நீங்கள் அந்த பர்சனை ஃபேஸ் பண்ணுங்க. அந்த பர்சனை நிற்பாங்க.